பரமபதம் பூலோக வைகுந்தம் சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதேசிக்கு ரங்கனை சேவித்து ரங்கா ரங்கா ரங்காங்கும்போது நம்ம கையால் நம்ம தண்ணி குடித்து நடைமுறையாக இருக்கும்போது நேராக சொர்க்கவாசல் போயிடணும். அதாவது எண்ணெயில் இருக்கக்கூடிய திரி கொஞ்சம் கொஞ்சமாக கருகி இதாகுது, அதை தூண்டி விடு, எடுத்து விடு. அந்த கரத்தால் அப்படி நம்பி விட்டோம்னா தீபம் நின்று நிதானமாக எரியும்ல. ஆடி திருத்தேர் பார்க்கணும் எப்படி இருக்கும். அந்த ஆண்டால் சாதாரணமாக பெண்கள் கணவன் வேணும்னு தான் நினைப்பாங்க, ஆனால் ஸ்ரீரங்கத்து ரங்கமன்னார மணப்பேன்னு நினைச்சா. இன்னைக்கு பக்தி புது புது ஃபேஷனாக ஆயிடுச்சு. பக்திக்கு பெரிய விளம்பரம் தேவையாக இருக்குது. பக்தி தன்னைத்தானே புதிய கோணத்தில் பரிணாமமாக வளர்ச்சி அடைய செய்திருக்கிறது. ஆனால் பக்தி என்றால் என்ன, எது பக்தி அப்படின்னு நம்முடைய சான்றோர் பெருமக்கள் விளக்குறாங்க பாருங்க. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன கதை மூலம் சொல்கிறேன். நம்மளுடைய நோக்கம் என்ன, முன்னோர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் வல்ல சிவராத்திரி அன்னைக்கு சிவனேன்னு அந்த சிவன் நம்மளை தூக்கிடணும். பரமபதம் பூலோக வைகுந்தம் சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதேசிக்கு ரங்கனை சேவித்து ரங்கா ரங்கா ரங்காங்கும்போது நம்ம கையால் நம்ம தண்ணி குடித்து நடைமுறையாக இருக்கும்போது நேராக சொர்க்கவாசல் போயிடணும். இது மனித மனத்தினுடைய எண்ணம். ஒரு 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 லெவலுக்கு நம்ம போயிட்டோம்னா இறைவன்கிட்ட என்ன கேட்போம்? சிவராத்திரிக்கோ சொர்க்கவாசலுக்கோ இறைவா உன்னுடைய வீடு பேர் வேணும், அப்படியே எல்லாத்தையும் திறந்துட்டோம். இதுதான் இது சொல்கிறது பெருசு இல்லை. அதுக்கு நம்மளுடைய ஆயத்தப்படுத்துகிறோமா? சார் ஒருவன் ஒரு நாற்காலியில் உட்காரணும்னு நினச்சி ஆசைப்படலாம், அதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறோமா? ஒருவர் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாருங்கிறோம், அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட முயற்சியை நம்ம பார்க்குறதே இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு 4 சாமியார் ஒரு சிவராத்திரி அன்னைக்கு, ஒரு வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நம்ம பரமபத வாசலை தொற்றணுன்னு 4 பேர் முடிவெடுத்து கொட்டை கொட்டை கண்ணு விழித்து ஒட்ட ஒட்ட விரதம் இருந்து, நல்லா இந்த வார்த்தையை கவனிக்கணும், கொட்டை கொட்டை கண்ணு விழித்து ஒட்ட ஒட்ட விரதம் இருந்து தங்களுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு 4 பேரும் இன்றைக்கி விடிய விடிய மௌன விரதம் இருந்து வீடு பேர் அடையணும். இந்த 4 பேருக்குள்ள போட்டி. தீபம் ஏற்றியாச்சு, 4 பேர் காவி உடுத்தி கஷாயம் எடுத்து உக்காந்துட்டாங்க. நேரம் செல்ல 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 தீபம் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக கருக ஆரம்பிச்சிருச்சு. 4 பேரும் தான் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்களே, வாய் திறந்து பேச மாட்டேன், மௌன விரதம். இந்த 2ஆவதாக உட்காந்துருக்கவர் முதல்ல உட்காந்துருக்கவரை பார்த்து ஜாடமாடையாம். அதாவது எண்ணெயில் இருக்கக்கூடிய திரி கொஞ்சம் கொஞ்சமாக கருகி இதாகுது, அதை தூண்டி விடு, எடுத்து விடு. அந்த கரத்தால் அப்படி நம்பி விட்டோம்னா தீபம் நின்று நிதானமாக எரியும்ல. இந்த ஜாடமாடையாக 2ஆவது சாமி சொன்னோன்னா முதல் சாமிக்கு புரிஞ்சு போச்சு. அவர் போய் அதை சரி பண்ணுறேன்னு பண்ணார், இருக்கிறதும் கருகி உள்ளே போய் விளக்கு அணைஞ்சு போச்சு. அதுக்கு முதல் சாமியை பார்த்து 2ஆவது சாமி சொன்னார், சும்மாவாவது இருந்திருக்கும், நீ இப்படி பண்ணுறேன்னு இப்படி பண்ணிட்டியே, அணைச்சிட்டியேன்னு. அதுக்கு 2ஆவது சாமி சொன்னாராம், நல்ல வேலை நானாவது விளக்க தான் அணைச்சேன், நீ பேச மாட்டேன்னு சொல்லி பேசிட்டியே. இப்போ 3ஆவது சாமி சொன்னாராம், நம்ம போட்ட அக்ரிமெண்ட் என்ன, இன்றைக்கி எல்லோரும் மௌன விரதம் இருக்கணும், காவி உடுத்தி கஷாயம் எடுத்துருக்கிறது பெருசு இல்லை, மௌனமாக இருக்கணும், வீடு பேர் அடையணும்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கூட புரிஞ்சுக்காமல் ஞானம் இல்லாமையே நீ சரியாக தூண்டி விடலை, அதுக்காக நீ இப்படி பதில் பேசிட்டியே, நீங்கள் 2 பேரும் பேசினது தப்பு இல்லையேன்னு இவர் பேசிட்டாராம். ஆனால் 4ஆவது மகான் மட்டும் கொஞ்சம் அமைதியாக அடக்கத்தோட பொறுமையாக இருந்து சொன்னார், நல்ல வேலை நீங்கள் 3 பேர் பேசிட்டீங்க, நான் பேசாமல் இருந்தேன்னாராம். இப்போ 4 பேருடைய நோக்கம் எதில் இருந்தது? வீடு பேர் அடையணுங்கிற எண்ணம் இருந்ததே தவிர அந்த குறிக்கோள் இலக்கு இருக்கு பாருங்க, அந்த மைய புள்ளியை நோக்கி மனம் செல்லுவதற்கு அவர்களுடைய ஆசை ஒரு தடையாக இருந்து மௌன விரதம் தடைபட்டு பேசிவிட்டார்கள்.
அப்போ என்ன வேணும்னா பக்திக்கு உண்மை. இப்போ நீங்கள் அப்படியே பெரிய புராணத்தை பாருங்கள், 63 நாயன்மார். ஆனால் மன்னன் கட்டிய கோயிலை விட உள்ள கோயிலுக்கு உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு கடவுளையே வந்து கைங்கரியம் செய்ய வச்சு கும்பாபிஷேகம் பண்ண வச்சார்னா அவருடைய பக்தியினுடைய ஸ்ரத்த பாருங்க. பெரியாழ்வார் பெற்றெடுத்த ஆண்டாள், அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருமஞ்சனம் பார்க்கணும், ஆடி திருத்தேர் பார்க்கணும், எப்படி இருக்கும் அந்த ஆண்டாள். சாதாரணமாக பெண்கள் கணவன் வேணும்னு தான் நினைப்பாங்க, ஆனால் ஸ்ரீரங்கத்து ரெங்கமன்னார மணப்பேன்னு நினைச்சா. பெரியாழ்வார் துடிச்சு போய் கடவுள்கிட்ட அழுதாரு, இல்லை அவள் தான் எனக்கு வேணும், அவளை நல்லா அலங்காரம் பண்ணி திருக்கல்யாண கோலத்துக்கு தயார் பண்ணி கூட்டிட்டு வான்னு ரெங்கமன்னாரே சொன்னார். அப்படின்னா என்ன, ஆண்டாளினுடைய பக்தியில ஸ்ரத்த இருந்தது சார். சூடிய மலர பெரியாழ்வார் போய் போடுறதுக்கு துடிச்சார். இல்லை அவ போட்டு மகிழ்ந்து ரசித்து ருசித்த அந்த மலர் தான், சூடிய மலர் தான் எனக்கு, அந்த சுடற்கொடி மலர் தான் வேண்டும்னா ஏன், அந்த பக்தியில ஃபெய்த் உண்மை இருந்தது, நம்பிக்கை இருந்தது, கிளாரிட்டி இருந்தது. இப்போ பூசலாரும் அதுதான், ஆண்டாளும் அதுதான். இப்போ நீங்கள் அப்படியே வாங்களேன், இப்போ திருப்பதிக்கு போகிறோம், சபரிமலைக்கு போகிறோம், பழனிக்கு போகிறோம், விரதம் இருந்து தான் போவோம். சில பேர் இருமுடி எடுப்போம் சபரிமலைக்கு, பழனிக்கு காவடி எடுப்போம், திருப்பதிக்கு கீழ் திருப்பதி டு மேல் திருப்பதி. அதில் சில பேர் பெருமை பேசுவாங்க, நான் 18 வருஷம் மலைக்கு போயிருக்கேன், நான் 10 தடவை தைப்பூசத்துக்கு கீழே ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஒட்ட நடந்திருக்கேன், கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு வரைக்கும் நான் 21 முறை போயிருக்கேன். உங்களுடைய எண்ணிக்கை நம்பர் வேண்டவே வேண்டாம். ஆண்டவனுக்கு முன்னாடி எண்ணம் 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 எண்ணம். திருவண்ணாமலையில் கருவறையில் நின்று அண்ணாமலைக்கு அரோகரா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15 அடி தூரத்தில் 8வது மைலுக்கு பின்பு மேலே இருக்க தீபத்தை பார்த்து தீப தரிசனம் பாவ விமோச்சனம்னு கன்னத்தில் போடணும்னா இந்த உள்ளம் சரியா இருந்தால் போதும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவசர உதவிக்கு அழைக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை போல நாம் எப்போது கூப்பிட்டாலும் ஆண்டவன் வருவான். அவன் அவசர உதவிக்கு ஓடோடி வரக்கூடிய அன்பன். அவன் நமக்கு நண்பன், தலைவன், தூதன், தொண்டன் எல்லாமாக இருப்பான். ஆனால் அதற்கு வேண்டிய வழிபாடு எது என்றால், கபடமற்ற கள்ளமற்ற இதயத்தை தாமரையாக்கினால் அதில் வந்து வீற்றிருக்கக்கூடியவன் இறைவன் என்பதை உணர்வதுதான் பக்தியின் சாரம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.